தெலங்கானாவில் மனைவி, மகள், மனைவியின் அக்கா என 3 பேரை வெட்டி கொன்ற நபர் தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டார். அரிவாள் வெட்டில் தப்பிய மற்றொரு மகளின் நிலை என்ன? 3 பேரை வெட்டி கொலை செய்யும் அளவிற்கு நடந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டத்தில் உள்ள குலகச்சரலா கிராமத்தை சேர்ந்தவர் யாதையா. இவரது மனைவி அலிவேலு. 2 பேருக்கும் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருமணம் நடைபெற்று 13 வயதில் அபர்ணா, 10 வயதில் சிராவணி என்று 2 மகள்கள் உள்ளனர். யாதையாவுக்கு மற்றொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அதை அவருடைய மனைவி அலிவேலு தட்டி கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக பல முறை கிராம பெரியோர்கள், உள்ளூர் அரசியல்வாதிகள் மூலமாக பஞ்சாயத்து செய்திருக்கிறார் அலிவேலு. ஆனால் யாதையா, எனக்கு எந்த பெண்ணுடனும் கள்ளத் தொடர்பு இல்லை, நீதான் கள்ளத் தொடர்பு வைத்துக்கொண்டு என்னை துன்புறுத்துகிறாய் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மனைவிக்கு கள்ளத் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி கிராம பெரியோர்கள், உள்ளூர் அரசியல்வாதிகள் மூலமாக பஞ்சாயத்து செய்திருக்கிறார் யாதையா. அப்போது அலிவேலுக்கு ஆதரவாக பக்கத்து ஊரில் வசிக்கக்கூடிய அவருடைய அக்கா ஹனுமம்மா வந்து பேசியிருக்கிறார். இந்நிலையில் பஞ்சாயத்து முடிந்து அனைவரும் வீடு திரும்பியுள்ளனர். இரவு சாப்பிட்ட பிறகு அனைவரும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது யாதையா எழுந்து நுங்கு வெட்ட பயன்படுத்தப்படக்கூடிய கத்தியை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த மனைவி அலிவேலுவை முதலில் வெட்டியிருக்கிறார். அலிவேலு அலறி துடித்த நிலையில் திடுக்கிட்டு எழுந்த மகள்கள் யாதையாவை பிடித்து கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் அடங்காத வெறியில் இருந்த யாதையா மனைவியை வெட்டி சாய்த்ததுடன் அவருடைய அக்கா ஹனுமம்மா, மகள்கள் அபர்ணா, சிராவணி ஆகியோரையும் வெட்டியுள்ளார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அபர்ணா படுகாயமடைந்த நிலையிலும் கதவை திறந்து கொண்டு தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடி அபர்ணா பக்கத்து வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் விரைந்து வந்து பார்த்தனர். அப்போது அலிவேலு, அவருடைய அக்கா ஹனுமம்மா, சிறிய மகள் சிரவாணி ஆகியோர் இரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டு கிடந்தனர். யாதையா வீட்டில் உள்ள மின்விசிறியில் தூக்கு போட்டு இறந்து போயிருந்தார். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் 4 பேரின் உடல்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தந்தையால் வெட்டப்பட்டு படுகாயமடைந்த அபர்ணாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மனைவி, மகள், மனைவியின் அக்கா என்று 3 பேரை வெட்டி கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.